ஒருத்தன் ஒரு ஞானிக்கிட்ட போய் கேட்குறான், சுவாமி எனக்கு ஒரே பிரச்சனை என்னை விட்டு போகவே மாட்டேங்குது, என்னால் முடியலை சுவாமி, எனக்கு ஒரு வழி சொல்லுங்க, இந்த பிரச்சனைகளை இருந்து எனக்கு விடுபடுறதுக்கு ஒரு வழி சொல்லுங்க. அன்னைக்கு ஒரு நைட்டு நான் சொல்கிறத நீ செய், அது செஞ்சிட்டீன்னா நான் காலையில் உனக்கு அந்த பிரச்சனையிலேருந்து உடனே விடுபடுறேன், உனக்கு ஏற்பாடு பண்ணிடுறேன். அதோ பார், ஒரு மாட்டு கொட்டகை இருக்கா, அங்கே ஒரு 100 மாடு இருக்குமா, அந்த மாடுகளை எல்லாம் நீ தூங்க வச்சிடணும். 100 மாடையும் நீ தூங்க வச்சிட்டியானா உனக்கு காலையில் உன் பிரச்சனைகளுக்கு விடிவு காலம் உனக்கு விடிவு சொல்கிறேன் அப்படின்ட்டார். உடனே இவன் 100 மாடு தானே தூங்க வச்சுட்டா போச்சு, இவர் ரொம்ப போகிறார், அப்படியே வீராவேசமாக போகிறார். போயிட்டு ஃபுல்லுமே ஒன்றா ஒரு நேரத்துக்கு யாரையும் அந்த எந்த மாடையும் தூங்க வைக்க முடியல. ஒன்றை தூங்க வச்சா ஒன்று எந்திரிக்குது, ஒன்றை தூங்க வச்சா ஒன்று எந்திரிக்குது, இந்த மாதிரி விடிஞ்சே போச்சு. ஒரே சமயத்தில் தூங்க வைக்க முடியல. ஸோ இவன் ஞானிக்கிட்ட சொல்கிறான், இல்லை என்னால் முடியலை, நீ இது முடிஞ்சா இது வரும், இது முடிஞ்சா இது வரும்னா நடக்காது, நீ கிட்டக்க வச்சு பார்க்குற வரைக்கும் அது அப்படித்தான் இருக்கும், நீ தூர வச்சு பாரு, நீ கடந்து போ, பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும், வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாமல் இருக்காது, அதையும் தாண்டி நம்ம போய்கிட்டே இருக்கணும். நீ நடக்கிற பாதையில் கல் முள் எல்லாம் வந்துக்கிட்டே தான் இருக்கும், அது முள் குத்திடுச்சா எடுத்து போட்டுட்டு போகணும், கல் குத்திடுச்சா எடுத்து போட்டுட்டு போகணும். ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம், ஒரு பிஸ்னஸ் பண்ணால் நல்லவங்களை நம்ம கிட்ட வச்சுக்க கூடாதான். நல்லவங்களை கிட்ட வச்சுக்கிட்டா அவங்க ஒரு டெஃபினிஷன் வச்சுருப்பாங்க, இப்படி தான் போகணும், இப்படி தான் செய்யணும், இப்படி தான் நடக்கணும். கெட்டவங்களை வச்சுக்கலாமா, நினச்சி கூட பார்க்க முடியாது. ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் ஒன்றை கவுத்து விட்டுட்டு அவன் போயிடுவான். அதனால் கெட்டவங்களையும் பக்கத்தில் வச்சுக்க கூடாது. அப்போ யாரைத்தான் வச்சுக்கிறது, புத்திசாலியை வச்சுக்கோ, கண்டுபிடி, ஒரு புத்திசாலியை வச்சுக்கோ. அந்த புத்திசாலி உன்னை நல்ல நிலைமைக்கு கொண்டு போவான். அவன் புத்திசாலியாக இருந்தான்னா அவன் ஒன்று பிஸ்னஸ்க்கு நல்லபடியாக ஹெல்ப் பண்ணி உன்னை முன்னேற்றி கொண்டு போவான். சொல்லுவாங்க, வாய்ப்பு எங்கே இருக்குது, நான் எங்கே தான் போகிறது, எனக்கு ஒரு வாய்ப்பும் கிடையாதுன்னா கிடையாது தான்.